பொருளாதாரம் அப்படிங்கிறதும் வந்து இன்னைக்கு ஒரு அன்சர்டனா தான் இருக்கு. கோல்டோட ரேட் ஏறுறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. டாலரோட மதிப்பு ஏறுது, கோல்டோட விலையும் ஏறுது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர் கோல்டை விற்று லாபம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டாலரோட ரேட் ஏறுறதுக்கு காரணம் என்னங்க சார்? இந்தியாவோட பங்குச்சந்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு 3-4 மாசமாவே வந்து ரொம்ப வாலடைல் அண்ட் ஈவன் வந்து சரிந்து தான் வந்து காணப்பட்டிருக்கு. நகைச்சீட்டு போடுறதுல ஆர்வம் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி நகைச்சீட்டு போட்டு தங்கத்தை அக்குமுலேட் பண்ணலாமா? அப்படி போடுறவங்க என்னெல்லாம் கவனிக்கிறீங்க சார்? நான் வந்து படிக்காதவங்க, என்னால் வந்து அந்த மாதிரி டிமேட்லாம் ஆப்ரேட் பண்ண தெரியாது, எனக்கு வந்து ஆன்லைனில் வந்து எனக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. உங்களுக்கு கோல்டு வந்து விலை கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்ற பட்சத்தில் இதுவும் வந்து கோல்டு இடிஎஃபாக இருக்கட்டும், கோல்டு மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், அதோட வருமானமும் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அந்த யூனிட்ஸ் அப்படிங்கிறது வந்து குறையாது. யூனிட்ஸ் வாங்க உங்களுக்கு வந்து ஏற்றத்தில் தான் இருக்கும். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு கடந்த ஒரு வாரமாகவே ஹையில் இருக்கு, டு த ஹையில். அப்படிங்கிறப்ப இனிமேல் குறையுமா இந்த கோல்டோட ரேட்? என்ன ஆகும் சார்? ஸோ இந்த கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கு. ஒவ்வொரு நாள் வந்து அந்த ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கு. நேற்றுக்கு ஜாஸ்தியாக இருந்தது, இன்னைக்கு கம்மியாக இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து அந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்கு. இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே, அதாவது வேர்ல்டு வைடு எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸுமே வந்து கோல்டோட ரிசர்வ் வந்து ஜாஸ்தி பண்றாங்க. இப்போ ஒரு நாடு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் வந்து ஆர்பிஐ, அதாவது அந்தந்த நாட்டோட சென்ட்ரல் பேங்க்ஸ், அவங்க வந்து இந்த ரிசர்வ் அப்படிங்கிறது வந்து ஃபாரின் கரன்சி இல்லைன்னா வந்து கமோடிட்டி அந்த மாதிரி வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த நாட்டோட பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி அதை ரிசர்வ் பண்ணுவாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ் டாலர் ஜாஸ்தி இருந்தது. இப்போ யூஎஸ் டாலர் நிரந்தரமா ரொம்ப பெரிய இது இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ எல்லாருமே வந்து எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸுமே வந்து கோல்டை வந்து அது கோல்டோட கையிருப்பை வந்து ஜாஸ்தி பண்றாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து கோல்டோட விலை அதிகமா இருக்கு. இதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக பொருளாதாரம் அப்படிங்கிறதும் வந்து இன்னைக்கு ஒரு அன்சர்டனா தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி அந்த புவிசார் சண்டைகள் அப்படிங்கிறதும் வந்து இன்னைக்கு எந்த கண்ட்ரியோட சண்டை போடுவான் அப்படிங்கிறது தெரியாம இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து தங்கத்தோட விலை அப்படிங்கிறது வந்து ஒரு ஏறுமுகத்துல தான் வந்து கடந்த ஒரு நிறைய நாட்களாவே இருந்துகிட்டு இருக்கு. சார், இப்போ கோல்டோட ரேட் ஏறுறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. டாலரோட மதிப்பு ஏறுது, கோல்டோட விலையும் ஏறுது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர் கோல்டை விற்று லாபம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டாலரோட ரேட் ஏறுறதுக்கு காரணம் என்னங்க சார்? ஸோ டாலரோட ரேட் ஏறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரேட் வார்ல வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து அவர் விதிக்கிற ட்ரேடுனால அந்த நாட்டோட பொருளாதாரம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்காது அப்படிங்கிறதுனால எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அந்தந்த நாட்டுல இருந்து அவங்க வெளியேறி அவங்களோட சொந்த நாட்டுல வந்து முதலீடு பண்றதுக்காக அவங்க ப்ராஃபிட் புக்கிங் அந்த மாதிரியும் சொல்லலாம். இப்போ நீங்க இன்னைக்கு இந்தியாவில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியாவோட பங்குச்சந்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு 3-4 மாசமாவே வந்து ரொம்ப வாலடைல் அண்ட் ஈவன் வந்து சரிந்து தான் வந்து காணப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க இந்தியாவில இருந்து பணத்தை எடுத்துட்டு வெளியில போறதுனால டாலரோட மதிப்பு வந்து அதிகமா இருக்கு. பட் தங்கத்தோட மதிப்பு ஏறுறதுக்கு காரணம் இந்த புவிசார் சண்டை, அதே மாதிரி வந்து அந்த குளோபல் அன்சர்டனிட்டி, எக்கானமி வந்து அன்சர்டனா இருக்கிறது, இதுதான் வந்து மெயினான காரணமா இருக்கு. அதனால கோல்டோட டிமாண்ட் எல்லாருமே ஏதாவது ஒரு இது குளோபல் எக்கானமி அன்சர்டன் அப்படின்னா தங்கத்தை தான் வந்து நிறைய பேர் விரும்பி வாங்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அது ஒரு பாதுகாப்பா கருதி எந்த கரன்சியாவும் அதை மாத்திக்கலாம் சுலபமா அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து தங்கத்துல தான் வந்து ஒரு சேஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு முதலீடு பண்ணுவாங்க. அதனாலதான் வந்து அந்த தங்கமும் வந்து ஜாஸ்தி ஆகுது, அந்த யூஎஸ் டாலரும் வந்து ஜாஸ்தியா இருக்கு. சார், இப்போ கோல்டோட ரேட் 1 கிராம் 22 கேரட் ரேட் வந்து 10,000 கடந்துருச்சு. நிறைய பேர் 10,000 போகாது அப்படின்லாம் ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சிலர் வந்து இந்த வருஷம் எண்டுக்குள்ள போயிடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ போயிடுச்சு. ஆனால் நிறைய பேர்கிட்ட தங்கம் வாங்கலாம், ஆனால் இப்போ மொத்தமாக போய் வாங்க முடியல அப்படின்ட்டு
நகைச்சீட்டு போடுறதுல ஆர்வம் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி நகைச்சீட்டு போட்டு தங்கத்தை அக்குமுலேட் பண்ணலாமா? அப்படி போடுறவங்க என்னெல்லாம் கவனிக்கணுங்க சார்? ஸோ இந்த நகைச்சீட்டு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த எந்த நிறுவனங்கள்ல போட்டாலும், எந்த ஜுவல்லரி மார்ட்ல போட்டாலுமே 11 மாதத்துக்கு மேல வந்து நகைச்சீட்டு போட முடியாது. ஸோ ஒரு சாமானியன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவங்களால வந்து ஒரு ஒரு ரூ. 1000 இல்ல ரூ. 2000 அந்த மாதிரி சீட்டு போடுறாங்க. இல்ல ஒரு நடுத்தர வர்க்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25,000 30,000 நகை சீட்டு போட்டாலுமே, அவங்களுக்கு வந்து ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட சாமானிய மனிதன் வந்து 1 கிராம் தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு தான் சேமிக்க முடியும். அதே மாதிரி ஒரு நடுத்தர மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 20 கிராம்ல இருந்து 30 கிராம் வரைக்கும் வாங்க முடியும். இதுல என்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனம் வந்து கரெக்ட்டா அ முதலீடு செய்து உங்களுக்கு அந்த அந்த பணத்த வந்து திருப்பி குடுப்பாங்களா? அப்படிங்கிறது ஒரு ரிஸ்க் இருக்கு. ஸோ அந்த ரிஸ்க் இல்லாதவங்க இந்த இந்த இதுல முதலீடு பண்றதுல தப்பு கிடையாது. ஆனா என்ன அப்படின்னா, 1 வருடத்திற்கு பிறகு அத நீங்க வந்து அ நகையா தான் வந்து வாங்க முடியுமே ஒழிய, அத வந்து நீங்க வந்து ஒரு இதுவா வேற அதாவது பணமாவோ, இல்ல இதுவாவோ வந்து மாத்த முடியாது. ஸோ அந்த நகையா மாத்துற பொழுது மட்டும் தான் வந்து அதுல லாபம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செய்கூலி, சேதாரம் அதெல்லாம் வந்து கம்மியா இருக்கிறதுனால, நகை வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவோட இருக்கிறவங்க, தங்கச்சீட்டு ஆரம்பிக்கிறதுல தப்பு எதுவும் இல்ல. சார் இந்த தங்கச்சீட்டு மட்டும் தான் போட்டு தங்கத்த வாங்க முடியுமா? வேற என்னென்ன மெத்தட்லாம் இருக்குங்க சார்? இப்ப டிஜிட்டலாவே நெறைய இருக்கு. அதெல்லாம் எப்படி தங்கத்த வாங்கலாங்க சார்? ஸோ தங்க நகை வாங்காதவங்க வேற என்னென்ன வகையில வந்து முதலீடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கோல்டு ETF. இது வந்து ஒரு டிமேட் அக்கவுண்ட் இருந்தது அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஆக்சுவலி ஒரு சாமானியனால மட்டும் சாமானியமான சாமானிய மக்களால ஒரு 1 மில்லிகிராம் கோல்டு அந்த லெவல்ல வந்து இன்னைக்கு கோல்டு ETF வந்து இன்னைக்கு வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, 1 மில்லிகிராம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 50 அந்த மாதிரி இருக்கு. ஸோ 1 மில்லிகிராம்ல இருந்தே வந்து தங்கம் வந்து வாங்க முடியும் ஒரு சாமானியனால. ஸோ அதனால கோல்டு ETF அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டா வந்து நம்ம முதலீட்டாளர்கள் வந்து வாங்கலாம். எனக்கு வந்து நான் வந்து படிக்காதவங்க, என்னால வந்து அந்த மாதிரி டிமேட்லாம் ஆப்பரேட் பண்ண தெரியாது. எனக்கு வந்து ஆன்லைன்ல வந்து எனக்கு அந்த ஃபெசிலிட்டீஸ்லாம் இல்ல. அப்படிங்கிறவங்க வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து அதே கோல்டு இடிஎஃப்ல தான் வந்து முதலீடு பண்ணுவாங்க. ஸோ இந்த கோல்டு இடிஎஃப்ல வந்து குறைந்தபட்சம் மாதா மாதம் ரூ. 500 இருந்து இப்ப இன்னைக்கு வந்து இந்த மைக்ரோ எஸ்ஐபி அப்படின்னு கூட இருக்கு. ஸோ குறைந்தபட்சம் ரூ. 100 இருந்து கூட முதலீடு பண்ற மாதிரி ஒரு சில நிறுவனங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து வழங்குறாங்க. ஸோ ரூ. 100 இருந்து ரூ. 500 அதுக்கப்புறம் எவ்வளவு வேணாலும் அதாவது மாதம் மாதம் 10,000 முதலீடு பண்ணாலும் சரி 20,000 முதலீடு பண்ணாலும் சரி நீங்க வந்து கோல்டு இதுக்கு ஈக்குவலண்டான கோல்டு தான் வந்து உங்களோட யூனிட்ஸா இருக்கும். இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது இது எல்லாமே வந்து கோல்டோட இது வந்து எல்லாமே வந்து முதலீடு வந்து கோல்டுக்கு ஈடா தான் இருக்கும். ஸோ அதனால வந்து கோல்டோட பிரைஸ் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதோட ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இன்னைக்கு கோல்டோட பிரைஸ் வந்து ரூ. 10,000 இருக்கு. நாளைக்கு வந்து கோல்டோட பிரைஸ் ரூ. 12,000 ஆகுது அப்படின்னா அதுக்கு உண்டான வருமானம் தான் இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், கோல்டு இடிஎஃப்ஆ இருக்கட்டும் அது கொடுக்கும். இதுவே வந்து அந்த கோல்டு வந்து இன்னைக்கு ரூ. 10,000 இருக்கு. நான் அடுத்த வருஷம் வந்து ரூ. 9,000 ஆயிடுது அப்படின்றத எக்கானமி எல்லாமே சரியாகி உங்களுக்கு கோல்டு வந்து விலை கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்ற பட்சத்துல இதுவும் வந்து கோல்டு இடிஎஃப்ஆ இருக்கட்டும், கோல்டு மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும் அதோட வருமானமும் கம்மியாக தான் இருக்கும். ஆனா நீங்க வந்து அந்த யூனிட்ஸ் அப்படிங்கிறது வந்து குறையாது. யூனிட்ஸ் வாங்க வாங்க உங்களுக்கு வந்து ஏற்றத்துல தான் இருக்கும். இந்த மாதிரி அந்த கோல்டு இடிஎஃப்ஆ இருக்கட்டும், இல்ல கோல்டு மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், அதை பொறுத்த வரைக்கும் வந்து நீண்ட கால அடிப்படையில இதுல முதலீடு செய்யறது மிகவும் நல்லது. சார் இப்போ வந்து கோல்டு எப்படிலாம் வாங்கலான்றீங்க? கோல்டு வந்து இப்போ போன வருஷம் தான் ரொம்ப ஹைக்ல இருந்தது. இந்த வருஷம் குறையும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஒரு சைக்கிள்ல வந்து கோல்டு ரேட் குறையும்னாங்க. ஆனா குறையாம இப்பவும் ஏறிக்கிட்டு தான் இருக்கு. இந்த கோல்டோட ரேட் குறையறதுக்கு இப்ப வாய்ப்பு ஏதாவது இருக்காங்க சார்? இப்போ அந்த எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து தங்கத்தை வந்து ஒரு 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 ரிசர்வா வைக்கிறதுனால குறைந்த கால அடிப்படையில் வந்து கோல்டு வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிகவும் கம்மி. ஏன் அப்படின்னா ஆர்பிஐ எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸுமே வந்து வாங்குறாங்க அப்படின்னும் பொழுது கோல்டுக்கு உண்டான டிமாண்ட் ஜாஸ்தியாகும் பொழுது உங்களுக்கு குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொதுவா வந்து அந்த யூஎஸ் ட்ரெஷரி தான் வந்து நிறைய பாண்ட்ஸ் தான் வந்து நிறைய வச்சிருப்பாங்க.
ஸோ அதோட இதுவும் வந்து இன்னைக்கு அது குறையும் அப்படிங்கிற, அதாவது யூஎஸ் ட்ரெஷரி பாண்டோட ரேட் வந்து குறையும் பொழுது உங்களுக்கு வந்து அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா அந்த கோல்டோட பிரைஸ் ஏறுறதுக்கு உண்டான ஒரு இதுவாக தான் இருக்கு. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம்ல வந்து வாலட்டாலிட்டி அப்படிங்கிறது வந்து கோல்டுல வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி டைம்ல வந்து அதிகமாக முதலீடு பண்றது சிறந்தது கிடையாது. இதே வந்து ஒரு லாங் டைம் ஒரு 7 இயர்ஸ் அல்ல ஒரு 10 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல கோல்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8% வருமானம் வரைக்கும் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால லாங் டேர்ம்ல ஒரு 10% அவங்களோட போர்ட்போலியோல 10% வரைக்கும் கோல்டுல வந்து முதலீடு பண்றது தப்பு கிடையாது. சார் இப்போ அவங்களோட இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோல 10%லேருந்து 15% வச்சுக்கலான்ட்டு எல்லா ஃபினான்ஷியல் பிளானரும் சொல்றீங்க. ஆனா கோல்டு லாஸ்ட் 1 இயரா டபுள் த அமௌண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு. 100% ஏறிடுச்சு. அப்படிங்கிறப்ப ஏன் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மியாக வச்சுக்கணும்னு சொல்றீங்க சார்? ஸோ பொதுவா அந்த லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கோல்டு இந்த தங்கத்தோட இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2012ல இருந்து 2018 வரைக்குமே பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து வருஷத்துக்கு வந்து 3% 4% வரைக்கும் தான் வந்து சிஏஜிஆர் கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி பீரியட், அதாவது எக்கானமி அன்சர்டனிட்டி இல்ல குளோபல் எக்கானமி அன்சர்டனிட்டி அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல தான் கோல்டோட விலை ரொம்ப ஒரு 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 நம்மளால வந்து யூகிக்க முடியாத இந்த இதுல வந்து உங்களுக்கு வந்து விலை ஏற்றமா இருக்கும். ஆனா அந்த விலை ஏறினது ஒரு ஸ்பைக் ஏறிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு சடனா ஒரு 10-20% குறையறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அதுவே வந்து ஒரு லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ஃப்ளேஷன், அதாவது ஒரு பணவீக்கத்துக்கு தகுந்த வருமானத்தை வந்து கொடுக்கும். ஸோ அதனால வந்து லாங் டேர்ம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன் ஒரு ஒரு இது வந்து 2 வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% 60% ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னா அடுத்த ஒரு 3-4 வருஷத்துக்கு வந்து ரிட்டர்ன்ஸே கொடுக்கல, 4% தான் வருது அப்படின்னா அன்னைக்கு வந்து நம்ம வந்து கோல்டை வித்துட்டு நம்ம வெளில வர போறது இல்லை. ஸோ அதனால அந்த லாங் டேர்ம் ஆவரேஜ் அப்படின்னு வரும்பொழுது 8-10%, அதாவது லாங் டேர்ம் அப்படின்னு நான் சொல்றது 7 வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் எந்த பீரியட் நீங்க எடுத்துக்கிட்டாலும் அந்த 7-10 வருஷத்துக்குள்ள கோல்டோட வருமானம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 8-10% இருக்கும். அதனாலதான் வந்து அந்த கோல்டையும் வந்து நம்ம வந்து ஒரு பீரியாடிக்கா இன்வெஸ்ட் பண்ணணும், லாங் டேர்ம் ஹோல்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட கருத்து. சார் இப்போ வந்து கோல்டோட ரேட் மட்டும் இல்லாம சில்வர் ரேட்டும் ஆல் டைம் ஹைல இருக்கு. இப்ப சில்வரை எப்படி இன்வெஸ்ட் பண்றதுங்க சார்? இப்போ சில்வர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து டிமாண்டை பொறுத்து தான் வந்து மாறுபடும். இப்ப சில்வரை பொறுத்த வரைக்கும் கோல்டு ஆல்ரெடி ஏறிட்டதுனால சில்வர் வந்து புவர்மேன்ஸ் கோல்டு அப்படிங்கிறதுனால சில்வர் பிரைஸும் வந்து ஏறிட்டு இருக்கு. சில்வர் பிரைஸ் வந்து 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எக்கானமி நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துலயும் சில்வர் பிரைஸ் மேலே ஏறும். ஸோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்வரோட டிமாண்ட், நம்ம வந்து நிறைய நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சில்வர் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால அதோட டிமாண்ட் ஜாஸ்திங்கிறதுனால மேலே ஏறும். இதுவே வந்து எக்கானமி நல்லா இல்லை அப்படின்னும் பொழுது அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் மேலே ஏறும். அதை ஈடுகட்டுறதுக்காக வந்து உங்களுக்கு சில்வரோட ப்ரைஸும் மேலே ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சில்வர் அப்படிங்கிறது தனியா நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. கமோடிட்டியை பொறுத்த வரைக்கும் கோல்டு அப்படிங்கிறதாவே வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஏன் அப்படின்னாக்க கோல்டு இடிஎஃப் மூலமாகவும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவும் வந்து குறைந்தபட்சம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ₹100 ₹50 அந்த மாதிரி நீங்க வாங்கும் பொழுது அதையே நீங்க வந்து வாங்கி அக்குமுலேட் பண்ணலாம். ஏன் வந்து சில்வர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்வர் வந்து கோல்டு வாங்க முடியாதவங்க சில்வர் வாங்குவாங்க அப்படிங்கிறதுனால தான் சில்வர் டிமாண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.